ஹாய் மை ஃபேமிலிஸ், எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷல் ஹாய். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நாங்களும் ரொம்ப நல்லாயிருக்கோம். அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். ஸோ நேற்று வீடியோலேயே வந்து சொல்லியிருந்திருப்பேன், பாப்பாவுக்கு கண்டினியூஸாக வந்து 3 நாள் வந்து ஸ்கூல் லீவு. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா வீக்கெண்டும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா கிச்சனுக்குள்ளே வந்தாச்சு. வந்து குக் வந்து பண்ணிகிட்ருக்கேன். கத்திரிக்காய் சாம்பாரும் முருங்கைக்கீரை பொரியலும். ஆக்சுவலி முருங்கைக்கீரை வந்து ஒரு 2 days பிஃபோராக சாம்பார் கொஞ்சம் வச்சுருந்தேன். ஸோ எக்ஸ்ட்ரா நிறைய இருந்ததுனால இன்னைக்கு பொரியல் செஞ்சு கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொரியல் வந்து செஞ்சிட்ருக்கேன். ஸோ இன்னைய டே எங்களுக்கு எப்படி போகுது, நீ விளாக் மாதிரி தான் இருக்கும். இன்னைய டே எங்களுக்கு எப்படி போகுது அந்த மாதிரி கதை வீடியோக்குள்ளே போய் ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கத்திரிக்காய் சாம்பார் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா காம்பினேஷனாக கண்டிப்பாக பொரியல் ஏதாவது செஞ்சால் தான் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுவும் முருங்கைக்கீரை பொரியல்லாம் வந்து டேஸ்ட்டில் அடிச்சிக்கவே முடியாது. முருங்கைக்கீரை பொரியலும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதான் எங்களோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு. சப்போஸ் பொரியல் காலி ஆகிடுச்சுன்னா ஆஃப்டர்நூனுக்கு முட்டை வாங்கி ஆம்லேட் போட்டுக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்குது. பச்சரிசி ரவை நாம் சாப்பிட்ற உப்புமா வந்து ரவை உப்புமா தானே? அது ரவை உப்புமா, இது பச்சரிசி உப்புமாவா? பச்சரிசி உப்புமா இதெல்லாம் நம்ம ஆட்டி வருஷ கணக்காகுது மம்மி. நாங்களாம் காலேஜ் படிக்கும்போது ஆட்டினீங்க. இப்போ எங்கள் பிள்ளைங்களுக்கே 10-11 வயசுக்கு மேலே ஆகுது. அப்போ நான் தான் செய்யவே இல்லையா? ஓ, நாங்கள் ரவை உப்புமா வாங்குறதுனால அதை கண்டுக்கிறது இல்லைல்ல. அப்போ ஆமாம், அந்த கொரோனா டைமில் தானே வாங்கினோம். மறந்தே போயிட்டோம் பார்த்தீங்களா? அப்பா இது கூட தான் வந்து அந்த இந்த உரல் அம்மிக்கல் இதோடு சேர்ந்து தானே வாங்கினாங்க. எவ்வளோக்கு வாங்கினாங்க? 3000 ரூபாய்க்கா? 4500. பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலில் வந்து ப்ராஜெக்ட் வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி காலையில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிறதுக்கு நானும் பாப்பாவும் ரெடி ஆகிட்டு கிளம்பும்போது வந்து பார்த்திங்கன்னா வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகலை. ஸோ நாங்கள் என்ன பிளான் வச்சுருந்தோன்னா ஜாலியாக வந்து வண்டி அடிச்சுட்டு கிளம்பிட்டு அப்படியே ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு ஒரு குட்டி குட்டி பர்ச்சேஸ் மட்டும் ஏதாவது பாப்பா கேட்பாங்க, வாங்கி தந்தால் சாப்பிடுவாங்க, கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பாங்க. ஸோ அதனால் அந்த பிளானெல்லாம் வச்சுருந்தோம். பட் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு வந்து வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகாததுனால, ஸ்டார்டிங் ட்ரபிள் இருக்கிறதுனால ஸோ எங்கள் அப்பா கூட வந்து வெளில கிளம்பிட்டு ஸ்ட்ரைட்டாக போயிட்டு ப்ராஜெக்ட்டுக்கு மட்டும் தேவையான இது வாங்கிட்டு ஸ்ட்ரைட்டாக வந்து வந்தாச்சு. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா காலையிலே வாஷிங் மிஷினில் துணி போடணும்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் வந்து கம்மியாக இருந்ததுனால சரி ஈவினிங் கடைக்கெல்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் எல்லோரும் குளித்ததுக்கப்புறம் வந்து துணியெல்லாம் செய்கிறோம், அப்போ போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஸோ ஈவினிங் அரௌண்ட் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கெட் ஃபுல்லாக துணி இருந்ததுனால அப்போ தான் வந்து வாஷிங் மிஷினில் வந்து துணி போட்டுட்ருந்தேன். ஆல்மோஸ்ட் இப்போ போட்டுட்டேன் அப்படின்னா வந்து நைட்டு வந்து சாப்பிட்டுட்டு காய வைக்க கரெக்டாக இருக்கும். ஸோ டைம் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் வந்து 6:45 அந்த மாதிரி ஆகுது. சரி, ஓகே, இன்றைக்கி வந்து குக்கிங் வந்து கொஞ்சம் குயிக்காக பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நேரம் வந்து ஜாலியாக ஃப்ரீயாக வந்து விளையாடலாம் குழந்தைங்களோட, நல்லா வந்து டைம் பாஸ் பண்ணலாம், என்டர்டைனிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்குள்ளே சமைக்கிறதுக்கு வந்தாச்சு. முட்டை வந்து பார்த்திங்கன்னா வந்து வேக வச்சுருக்கேன். முட்டை இன்றைக்கி வந்து ஈவினிங் வந்து முட்டை குழம்பு செய்யலாம் அப்படின்ட்டு பெரிய பாப்பா கேட்டே இருந்தாங்களா. சரி, அதனால் வந்து முட்டை குழம்பு வச்சுட்டு சாதம் வடிச்சுக்கலாம், அதாவது சாதம் வந்து குக்கரில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒருத்தருக்கு மட்டும் சாதம் வந்து 10 மாதிரி இருக்குது. பட் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் குட்டி பாப்பாவுக்கும் அவங்க அக்காவுக்கும் வந்து குக்கரில் வந்து சுட சாதம் வச்சுட்டோம் அப்படின்னா அவங்க நெய் போட்டு குழம்பு ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்டுப்பாங்க அப்படின்றதுனால ஸோ அவங்களுக்காண்டி வந்து வைக்கிறேன். குஷிங்க வாங்க அம்மா. ஒரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து முட்டை வந்து வேக வச்சிட்ருக்கேன். வெந்துட்டுருக்கு முட்டை. அப்படியே முட்டை வந்து நார்மலாக கவரோட பார்த்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், முழு முட்டையை அவங்க மாட்டுக்கு வந்து சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க, அப்படியே எடுத்து சாப்பிடணும்னு. என் குட்டி பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்க அப்பா சூப்பராக பழக்கியிருக்காங்க. ஆக்சுவலி இவங்களுக்கு வந்து முட்டை வந்து பார்த்திங்கன்னா சிலர் வந்து பார்த்திங்கன்னா வேக வச்சா சாப்பிடுவாங்க, சிலர் ஆம்லேட் பண்ணால் சாப்பிடுவாங்க அந்த மாதிரி. ஆனால் என் குட்டி பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து பச்சையாகவும் சாப்பிடுவாங்க. பச்சையாக சாப்பிட்டா வந்து மேக்ஸிமம் வந்து ஹெல்த்தியாக இருக்கும், அது நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும். ஸோ
அவங்க பச்சை முட்டையும் குடிப்பாங்க, வேக வச்சதும் சாப்பிடுவாங்க, அண்ட் ஆம்லேட் போட்டாலும் சாப்பிடுவாங்க. ஆனால் எங்கள் பெரிய பாப்பா அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. அவங்களுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். ஆம்லேட் போட்டால் சாப்பிடுவாங்க, பட் பச்சை முட்டை பக்கமே வந்து போகவே மாட்டாங்க. இவ குடிச்சா பாப்பா குடிச்சா நான் ஓடி போயிடுவோம் அந்த ஸ்மெல்லு பிடிக்கல அப்படின்ட்டு. என்ன வேணும் பாப்பாவுக்கு? நட்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்கேன். குஷி இது வேணுமா? குஷி இதெல்லாம் வேணுமா? நட்ஸ் வேணுமா? வேணாமா? பொரி வேணுமா? பொரி வேணுமா? குஷி டேட்ஸ் வேணுமா? ஏய் டேட்ஸ் வேணுமா பாப்பாக்கு? இருங்க அம்மா ஓப்பன் பண்ணி கொடுக்குறேன். அவசரத்தில் ஓப்பன் பண்ணி எல்லாம் கீழே கொட்டிடும். கொடுங்க. ஸோ பாப்பா வந்து நைட்டுக்கு முட்டை குழம்பு சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே எனக்குமே வந்து சரி நைட்டு வந்து முட்டை குழம்பு செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு எனக்கும் சாப்பிட்ணும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஸோ அதுக்கு தேவையான ப்ரிப்பரேஷன்லாம் வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃப்ரிட்ஜுக்குள்ளே வந்து பார்த்தா இஞ்சி பூண்டு பேஸ்ட் எதுவுமே வந்து கிடையாது. ஸோ நாளைக்கு வந்து சண்டே என்வி எடுப்போம், எப்படியா இருந்தாலும் அதை வச்சு நம்ம இன்றைக்கி சிம்பிளாக முட்டை குழம்பு செஞ்சு மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதோடய வந்து விட்டாச்சு. ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் வந்து நைட்டு முட்டை குழம்பு செஞ்சிட்ருக்கேன். யூஸ்வலாக வந்து காலையில் தான் செய்வேன். சரி ஓகே இன்றைக்கி உப்புமா செய்யலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருந்ததா, பட் பாப்பா வந்து வேண்டாம் முட்டை குழம்பு செஞ்சு கொடுங்க அப்படின்றதுனால முட்டை குழம்புக்கு வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன், அதான் செஞ்சிட்ருக்கேன். முட்டை குழம்பு ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. ஃபினிஷிங்க்கு வந்து கொத்தமல்லி தழை வந்து தூவலாம் அப்படின்னு பார்த்தா கொத்தமல்லி தழை முடிஞ்சு போயிடுச்சு. ஸோ நாளைக்கு வந்து கொஞ்சம் வெளில போய்ட்டு வாங்க வேண்டிய திங்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அது கொஞ்சம் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு முட்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு சூப்பராக. முட்டையை வந்து எண்ணெயில் பொரித்து சேர்க்கலாம் அப்படின்னு நினச்சேன், பட் வந்து பொரிச்சா குட்டி பாப்பா சாப்பிட மாட்டேங்கிறாங்களா, அதனால 2 பொரிச்சிட்டு 1 பொரிக்காமல் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து குழம்புலேயே சேர்த்துட்டேன். அப்படியே சிங்க்லேயும் வந்து பாத்திரம் சேர கழுவி அப்படியே வந்து குக்கரில் விசில் வச்சுட்டோன்னா அப்படியே ஒரேடியாக கம்ப்ளீட்டாக வந்து வெளியே வந்துட்டால் நமக்கு வேலையே அதுக்கப்புறம் வந்து இருக்காது. ஸோ அதனால் அப்படியே வந்து சைட் பை சைட் பாத்திரமும் விளக்கிட்டுருக்கேன். ஸோ அப்படியே வந்து சைட் பை சைடு சிங்கில் உள்ள பாத்திரத்தை எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா கழுவி முடிச்சாச்சு. குக்கரில் வந்து ரைஸும் வச்சுட்டேன், பால் வந்து பாப்பாவுக்கு காய்ச்சிட்டேன் அப்படின்னா வந்து ஒர்க்கு ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் ஆகிடும். சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. நீ சொன்னதுனால தான் அம்மா உனக்காகவும், நீ சொன்ன உடனே எனக்கும் ஆசை வந்துச்சு முட்டை குழம்புக்கு. எப்படி இருக்குன்னு சொல்லு பாப்பா. நல்லா இருக்கா? டேஸ்ட்டாக இருக்கா? குட்டி பாப்பாவுக்கு இப்போ தான் வந்து உன் பாப்பாவுக்கு சாப்பாடு வந்து ஊட்டி விட்டேன், சாப்பிட்டுட்டா. பார்த்தீங்கன்னா நாங்கள் நிறைய பிளான் எல்லாம் வச்சுருந்தோம். விளாக் எடுக்கும்போது நாங்கள் வெளியெல்லாம் இன்றைக்கி பாப்பா கொஞ்சம் ப்ராஜெக்ட் ஒர்க் ஓரியன்டாக வந்து பர்ச்சேஸ்லாம் சரி போகலாம் அப்படின்ட்டு இருந்தோம். அதுக்கு வந்து சரி நம்ம என்னென்ன திங்ஸ் எல்லாம் வாங்குகிறோம் வெளியே போகிறதுலாம் சரி வீடியோஸ்லாம் வந்து எடுக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா வந்து இருந்தது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அன்ஃபார்ச்சுனேட்லாம் வந்து வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகலை. அதனால வந்து எங்களோட பிளான் வந்து வெளியே போயிட்டு வீடியோ எடுக்கிற பிளான் எல்லாம் அப்படி எல்லாமே வந்து கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இதோட எங்களோட வீடியோ பிளாகை கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம். எங்களோட டின்னரும் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் இப்போ தான் வந்து ஃபினிஷ் ஆச்சு. உங்களுக்கு எங்கள் சேனல் பிடிச்சிருக்கு, ஃபஸ்ட் டைம் நீங்கள் எங்கள் சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காத எங்கள் சேனலுக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்துருங்க. தென் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் அப்டேட் ஆகிட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்னு ஒன்றே பயத்துல போகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அன்டில் டேக் கேர், டாடா, பாய், அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ். ஆக்சுவலி நாங்கள் வந்து வீடியோ வந்து கம்ப்ளீட் பண்ணுறது எங்கள் குட்டி பாப்பாவுக்கு தான் வந்து ரொம்ப சந்தோஷம் போல இருக்குது. இல்லை குஷிமா ஓடிட்டோம்மா இல்லோ? சரி பாய் சொல்லுங்க, குட் நைட் சொல்லுங்க. பாய், குட் நைட். ரொம்ப டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா